காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் நிர்வாக தெரிவு. செம்மணி மனித புதைக்குழியில் மீண்டும் இன்று முதல் அகழ்வு பணிகள் ஆரம்பம். சிறுபான்மை இனம் என்ற பதத்துக்கு பதிலாக சகோதர இனம் என்ற பதம் அறிமுகம். சஜித்தை அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்த திட்டம், முஜிபூர் குற்றச்சாட்டு. அடுத்தடுத்து வெளியாகும் பிரதமரின் அறிவிப்புகள், நிகழவுள்ள பாரிய மாற்றம். பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ரத்து, விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. 7 மாதங்களில் 68 துப்பாக்கிச் சூடுகள், காரணம் இதுதான் அம்பலப்படுத்தும் அமைச்சர் ஆனந்த விஜயபால. மைத்திரி, ரணில் மற்றும் கோட்டாவை நீதியின் முன் நிறுத்துங்கள், கத்தோலிக்க திருச்சபை கோரிக்கை. நல்லூர் கந்தனின் காளாஞ்சி வழங்கும் நிகழ்வு. தொடர்பான விரிவான செய்திகள். காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் நிர்வாக தெரிவும் கலந்துரையாடலும் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தமது உறவுகளை தேடும் போராட்டத்தினை தொடர்ந்து முன்னெடுப்பதை நோக்கமாக கொண்டு 8 மாவட்டங்களைச் சேர்ந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தமது சங்கங்களின் தலைவர், செயலாளர் உள்ளிட்டோரை நேற்றைய தினம் தெரிவு செய்தனர். இதன்போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் வடக்கு கிழக்கின் தலைவி ஜோகராஜா கனகரஞ்சனியும் செயலாளராக ஜெனிட்டாவும் தெரிவு செய்யப்பட்டனர். காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் யாழ்ப்பாண மாவட்ட தலைவராக சி இளங்கோதை, மட்டக்களப்பு மாவட்ட தலைவராக அமலநாயகி, அம்பாறை மாவட்ட தலைவராக செல்வராணி, திருகோணமலை மாவட்ட தலைவராக செபஸ்டியான் தேபி, வவுனியா மாவட்ட தலைவராக ஜெனிட்டா, முல்லைத்தீவு மாவட்ட தலைவராக வீரமணி, கிளிநொச்சி கோகிலவாணி, மன்னார் மாவட்டம் உதயச்சந்திரன் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர். இடைநிறுத்தப்பட்ட யாழ் செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று மீள ஆரம்பமாக உள்ளன. செம்மணி சித்துப்பாத்து இந்து மயானத்தில் அபிவிருத்தி பணிகளின் போது மனித இன்பு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய கடந்த மே மாதம் 15ஆம் தேதி முதல் 1ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பமாகியது. அந்த பகுதியில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக மே மாதம் 17ஆம் தேதி அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டன. பின்னர் ஜூன் மாதம் 2ஆம் தேதி அகழ்வு பணிகள் மீள ஆரம்பமாகி ஜூன் மாதம் 7ஆம் தேதியோடு 1ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நிறைவுக்கு வந்தன. மொத்தமாக 9 நாட்கள் இடம்பெற்ற செம்மணி மனித புதைக்குழியின் 1ஆம் கட்ட அகழ்வு பணியின் 19 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன. செம்மணி மனித புதைக்குழியில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 45 நாட்கள் மேற்கொள்வது எனவும் 15 நாட்களுக்கு ஒரு முறை சிறிய இடைநிறுத்தல்களுடன் அகழ்வு பணிகளை மேற்கொள்வது எனவும் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இதன் பிரகாரம் செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட முதல் 15 நாட்களுக்கான அகழ்வு பணிகள் கடந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதி தொடக்கம் ஜூலை மாதம் 10ஆம் தேதி வரை என 15 நாட்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றது. கண்டி மாவட்ட சர்வமத அமைப்பும் தேசிய சமாதான பேரவையும் இணைந்து சிறுபான்மை இனம் என்ற பதத்திற்கு பதிலாக சகோதர இனம் என்ற பதத்தை பிரயோகிக்கும் வேலை திட்டம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. மேற்படி வேலை திட்டத்தை பிரபல்யப்படுத்தும் வகையில் பரவலாக ஸ்டிக்கர்களையும் சுவரொட்டிகளையும் ஒட்டும் வேலை திட்டம் ஒன்றையும் ஆரம்பித்துள்ளது. கண்டி மாவட்ட சர்வமத அமைப்பின் ஏற்பாட்டாளர் காமினி ஜேவீர இது பற்றி தெரிவிக்கையில், தாம் நீண்ட காலமாக இன ஒற்றுமைக்காக பாடுபட்டு வருகிறோம். இதில் ஒரு அங்கமாக சிறுபான்மை இனம் என்ற பதத்துக்கு பதிலாக சகோதர இனம் என்ற சொல்லை பாவிப்பது தொடர்பாக நீண்ட கால முயற்சி செய்து வருகிறோம். இதற்காக தேசிய சமாதான பேரவை எமக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருகிறது. தேசிய மட்டத்தில் இதனை நாம் முன்னெடுக்க உள்ளோம். எமது மாதாந்த அமர்வு மற்றும் பல்வேறு வகையான செயலமர்வுகளில் நாம் சகோதர இனம் என்ற சொல்லையே பயன்படுத்துகிறோம். பெரும்பான்மை அல்லது சிறுபான்மை என்ற பதங்களை பயன்படுத்தும் போது ஒரு இனத்தை உயர்த்துவது போன்ற மனநிலையும் மற்றும் ஒரு இனத்தை தாழ்த்துவது போன்ற மனநிலையும் ஏற்படுகிறது. அதே நேரம் சகோதர இனம் என்று கூறும்போது சகோதர உணர்வு ஏற்படுகிறது. எனவே அத்தகைய சொற்பிரயோகத்தை பிரபல்யப்படுத்தும் பல நிகழ்வுகளை ஒழுங்கு செய்து வருகிறோம். அதில் ஒன்றாகவே மேற்படி ஸ்டிக்கர் போராட்டம் அமைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை மாற்றுவதற்கான உள் நடவடிக்கை குறித்த வதந்திகளை நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நிராகரித்துள்ளார். அதே நேரத்தில் கட்சியையும் அதன் தலைவரையும் அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்த திட்டமிட்ட சதித்திட்டம் இருப்பதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சஜித் பிரேமதாசாவை எதிர்க்கட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது குறித்து கட்சிக்குள் எந்த விவாதமும் இல்லை என ரஹ்மான் ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இருப்பினும் கட்சியையும் அதன் தலைவரையும் அரசியல் ரீதியாக அளிக்க சில கூறுகள் செயற்படுகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கூறுகள் அரசாங்கத்தின் மறைமுக ஆதரவுடன் செயல்படுவதாக தெரிகிறது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கிடையில் புதிய கூட்டணிகள் குறித்தும் ரஹ்மான் கருத்து தெரிவித்தார்.
தயாசிறி ஜெயசேகர போன்ற அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகளை கொண்டு வருவது ஒரு சிறந்த நடவடிக்கையாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டார். தயாசிறி ஒரு திறமையான மற்றும் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி. அவரை போன்றவர்களை கட்சிக்குள் வருவது கட்சியை பலப்படுத்தும் என முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். அனைத்து ஆசிரியர்களும் பட்டதாரிகளாக இருக்க வேண்டும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய அதிரடி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் தென் மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்துவதற்கான நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் ஆசிரியராக நியமிக்கப்படுபவர்கள் கட்டாயமாக ஆசிரியர் பயிற்சி பெற வேண்டும் எனவும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் பட்டதாரிகளாக இருப்பது கட்டாயமாகும் என அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். அண்மை காலமாக பரீட்சை நடைமுறை வகுப்பறையில் மாணவர்களின் எண்ணிக்கை, பாடத்திட்டங்களில் மாற்றம் என புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து பல அறிவிப்புகள் வெளியாகியது. இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் குறித்த மாற்றங்களை பலர் ஆதரிக்கும் அதேவேளை எதிர்ப்புகளும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் முன்மொழியப்பட்ட சீர்திருத்தங்களுக்கேற்ப கல்வி நிர்வாகத்தில் தேவையான மாற்றங்களை செயற்படுத்த ஒரு கல்வி பேரவையை நிறுவுவதற்கு தாம் முன்மொழிந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக பரீட்சை நடைமுறை, வகுப்பறையில் மாணவர்கள் எண்ணிக்கை, பாடத்திட்டங்களில் மாற்றம் என புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து பல அறிவிப்புகள் வெளிவந்து கொண்டிருந்தது. இந்த புதிய சீர்திருத்தம் குறித்த மாற்றங்களை பலர் ஆதரிக்கும் அதேவேளை எதிர்ப்புகளும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஜெனீவா மனித உரிமை ஆணைக்குழு மற்றும் பாராளுமன்ற குழுக்கு இடையேயான ஒன்றியத்தில் புகார் அளிக்க ஓய்வு பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் சங்கத்தின் செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேமஸ்ரீ மானகே வெளியிட்ட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்ய அமைச்சரவை ஏற்கனவே முடிவெடுத்துள்ளமை மிகவும் நியாயமற்ற முடிவு என மானகே குறிப்பிட்டுள்ளார். தங்கள் மருந்துகளை பெற ஓய்வூதியத்துக்காக காத்திருக்கும் பல வயதான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த முடிவால் பெரும் சிக்கலை எதிர்நோக்குவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். ஒரு குடும்பத்தின் அடிப்படை தேவைகளை கூட ஓய்வூதியத்தால் பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதால் ஏற்படும் சூழ்நிலையை அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதேவேளை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஜனாதிபதிகளுக்கு ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்குரிய சட்டம் மூலம் வெகு விரைவில் நிறைவேற்றப்படும் என கடற்தொழில் நீதிய வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. தெற்கில் பாதாள குழுக்களுக்கு இடையிலான மோதல்களே தொடர்ச்சியான துப்பாக்கி பிரயோகங்களுக்கு அடிப்படை காரணமாக அமைகின்றது என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் பாதாள குழுக்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக விசேட அதிரடிப்படையின் பங்கேற்புடன் தேடுதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோடு வெளிநாடுகளில் உள்ள பாதாள குழுவினரை கைது செய்வதற்கு ராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற துப்பாக்கி பிரயோகங்களால் பொதுமக்கள் பாதுகாப்பு தொடர்பில் காணப்படுகின்ற கரிசனைகள் தொடர்பில் கேள்வி எழுப்பிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் குறிப்பிடுகையில், அண்மைய நாட்களில் நடைபெற்று வருகின்ற துப்பாக்கி பிரயோகங்களின் பின்னணியில் பாதாள குழுக்களுக்கு இடையேயான மோதல்கள் காரணமாக இருக்கின்றன. தெஹிவளையில் நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகத்தின் பின்னணியில் அவ்வாறான ஒரு மோதல் நிலைமையை காணப்படுகிறது. துப்பாக்கி பிரயோகத்துக்கு உள்ளாகியவரும் பாதாள குழு செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. துப்பாக்கி பிரயோகிகள் உட்பட பாதாள குழுக்கள் முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். தற்போது விசேட அதிரடிப்படையினர் பங்கேற்புடன் விசேட தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சட்டவிரோதமான நகைகளை, ஆயுதங்கள் உள்ளிட்டவற்றை மீட்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. யாழ் காரைநகர் கசூரினா கடற்கரை அண்மித்த பகுதிகளில் பரவிய தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நேற்றிரவு 9 மணியளவில் காரைநகர் கசூரினா கடற்கரை மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் உள்ள சவுக்கு மரங்கள், பனைமரங்கள், புட்கள் ஆகியவற்றில் தீ பரவியது. இதனை அறிந்த பிரதேச மக்கள் போலீசாருக்கும் கடற்படையினருக்கும் தகவல் வழங்கினர். இதனை அடுத்து அங்கு சென்ற போலீசார், கடற்படையினர் மற்றும் பிரதேச சபையினர் இணைந்து பவுசர்கள் மூலம் தீயை கட்டுப்படுத்த முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அதிகாலை 2 மணியளவில் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது பெருமளவான மரங்கள் தீயினால் எரிந்து நாசமாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. தீப்பரவலுக்கான காரணம் அறியப்படாத நிலையில் ஊர்காவல்துறை போலீசாரின் மேலதிக விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரம்சிங்கே மற்றும் கோடபய ராஜபக்ச ஆகியோரை நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கத்தோலிக்க மக்கள் தொடர்பு பணிப்பாளர் அருட்தந்தை யூட் கிருசாந்து இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக குற்றவாளிகளாக கண்டறியப்பட்ட எவரும் அவர்களின் பதவியை பொருட்படுத்தாமல் தண்டிக்கப்பட வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக கடமை தவறிய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மாநில புலனாய்வு சேவையின் முன்னாள் இயக்குனர் நிலந்த ஏவத்தினவை சேவையிலிருந்து நீக்கியதற்காக ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்தார். ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் 6 ஆண்டுகளாக முன்வைத்து வரும் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுமாறு ஜனாதிபதி
ஜிஜிபி மற்றும் சிஐடியின் இயக்குனர் ஜெனரலிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். அப்போதுதான் எதிர்காலத்தில் நாங்கள் நிச்சயமாகவும் நியமாகவும் வாழக்கூடிய ஒரு நாடு கட்டியெழுப்பப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அஸ்விஸ்ம நலன்புரி கொடுப்பனவு திட்டத்திற்காக மேல்முறையீடு செய்வதற்கு வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைய உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. தற்போது 2ஆம் கட்டத்தின் கீழ் அஸ்விஸ்ம பயனாளர்களிடமிருந்து சுமார் 30,000 மேன்முறையீடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த மேன்முறையீடுகள் பிரதேச செயலகங்களில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள மேன்முறையீட்டு குழுவினூடாக நாளை மீளாய்வு செய்யப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லியம்பதி அலங்கார கந்தன் மகோத்சவம் எதிர்வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. இம்மகோத்சவத்தினை முன்னிட்டு நல்லியம்பதி அலங்கார கந்தன் தேவஸ்தான வளாக சுற்றாடல் பகுதியில் பந்தல் நாட்டலும் செங்குத்தா பரம்பரை சார்ந்தவர்களுக்கான காளாஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் ஜெஃப்னா மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.